தங்களின் யூடியூப் சேனல் வாயிலாக மிக முக்கியமான 4 கேள்விகளை முன்னெடுத்துள்ளீர்கள். அதில் வரிசைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த 2 நாட்களாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்கள் டெல்லி சென்ற பயணத்தை பற்றிய கேள்வியாகவே இருக்கிறது. பிஜேபியோடு அவர் கூட்டணி சேர்ந்து விடுவார் என்ற பிரச்சாரம் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கருத்தாக குறிப்பிடுவது, விஜய் அவர்கள் இப்பொழுது பிறந்த குழந்தை, சிசுதான் அவர். சிசுவாக இருந்தாலும் கூட அரசியல் பயணத்தை துவங்குகின்ற பொழுது பாரதிய ஜனதா கொள்கை எதிரி என்று குறிப்பிட்டு வந்தார். ஆனால் அந்த கொள்கை எதிரியை எந்த கட்டத்திலும் அவர் எதிர்த்து பேசவில்லை என்பது வேறு கதை. அரசியல் எதிரி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை குறிப்பிட்டார். அரசியல் எதிரியை எதிரியாகவே பாவித்தார். ஆனால் இப்படி பாவித்த அவர் கொள்கை எதிரி என்று சொன்ன பிஜேபியோடு அவர் கூட்டணி சேர்வார் என்பதில் எங்களுக்கு எல்முனையளவும் நம்பிக்கை இல்லை. ஒருவேளை அவர் கூட்டணி சேர்ந்தால் பிஜேபி விஜய் கட்சியினை, தமிழக வெற்றி கழகத்தை சிசுவிலேயே அழித்துவிடும். அதுதான் அதன் பொருள். அதை புரிந்து கொள்ள வேண்டும் விஜய் அவர்கள். அதை புரியாதவரும் அல்ல விஜய், தெரிந்துதான் செயல்படுகிறார். இன்னொன்றையும் நான் இங்கே குறிப்பிட வேண்டும். ஒருவேளை பிஜேபியோடு விஜய் அவர்கள் கூட்டணி சேர்ந்தால் பிஜேபி என்ன கணக்கில் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்தர் போன்ற பிஜேபியினுடைய RSS சங்கிகளை விஜயோடு தோழமையோடு நின்று பணியாற்ற அனுப்பினார்களோ அவர்களுடைய பணி சிறப்பாக விஜயனுடைய கட்சிக்குள் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தமாகும். நான் அதை பல முறை பல யூடியூப் சேனல்களிலும் பதிவிட்டிருக்கின்றேன். இவர்களை வைத்துதான் உங்களுடைய ரசிகர்களின் வாக்குகளை, உங்களுடைய உழைப்பை சுரண்ட நினைக்கின்றார்கள் என்பதை நான் பல தருணங்களில் குறிப்பிட்டிருக்கின்றேன். இப்போவும் அதையே விஜய் அவர்களுக்கு குறிப்பிடுகின்றேன். விஜயின் மீது நம்பிக்கை உள்ள, விஜயின் மீது பற்று பாசம் உள்ள, விஜயை சந்திக்கின்ற வாய்ப்புள்ள நண்பர்கள் இந்த செய்தியை அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். இது ஒன்று. இரண்டாவதாக, தமிழ்நாடு கவர்னர் அவர்கள் தற்பொழுது மேற்கு வங்காளத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். மம்தா பானர்ஜியினுடைய அரசாட்சியின் கீழ். இங்கு அவர் தொடர்ந்து இருப்பாரேயானால், கடந்த காலங்களில் அவர் செய்த தில்லுமுள்ளு திருதாளங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் வெறுப்புணர்வோடு இருக்கிறார்கள் கவர்னர் மீது என்பதை உணர்ந்து, இந்த கவர்னர் தமிழ்நாட்டில் இருப்பாரேயானால் தமிழ்நாட்டில் கிடைக்குமா என்ற நம்பிக்கையில் இருக்கின்ற வாக்குகள் கூட கிடைக்காமல் போய்விடும் என்பதற்காக அவரை மாற்றி இருக்கின்றார்கள். அப்படி மாற்றியதில் நமக்கு வழங்கியிருக்கின்ற மாற்று கவர்னர் என்பவரும் சாதாரணப்பட்டவராக தெரியவில்லை. அவரும் நம்முடைய பழைய கவர்னர் RN ரவியை போன்றவர்தான் என்று செய்திகள் வருகிறது. ஆக ஒரு திரைமுறைவை ஏற்படுத்த வேண்டும். ஒரு மக்கள் மத்தியில் கவர்னர் மாற்றப்பட்டு விட்டார் என்கின்ற பொழுது அந்த கவர்னர் செய்த தில்லுமுள்ளுகள் தெரியாமல் போய்விடும், மறைந்துவிடும். அதை வைத்து வாக்குகளை பெறலாம் என்றுதான் சங்கி கூட்டம் பிஜேபி நினைத்து அந்த கவர்னரை இன்னொரு மாநிலமான பிஜேபியினுடைய எதிர் மாநில முதலமைச்சராக இருக்கின்ற மம்தா அவர்களுக்கு அனுப்பியிருக்கிறார்கள், அங்கே குடைச்சல் கொடுப்பதற்கு. ஆக இவர்கள் எல்லா மாநிலங்களிலும், பிஜேபி இல்லாத மாநிலங்களில் அவர்கள் குடைச்சல் கொடுப்பதாகவே வைத்திருக்கிறார்கள் கவர்னர்களை. அவர்கள் தனியாக ராஜ்யம் செய்கின்றார்கள். அந்த ராஜ்யத்திற்கு எப்படி திராவிட மாடல் ஆட்சி, எப்படி MK ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக நின்று அவரை எப்படி சம்பவம் செய்ய வேண்டுமோ அப்படி சம்பவம் செய்தார்களோ, அதை விட கூடுதலாக மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த மாநிலத்தில் கவர்னரை வழிநடத்துவார். கவர்னருடைய சம்பவம் மம்தா பானர்ஜி இடத்தில் பலிக்காது என்பதையும் இந்த நேரத்தில் இரண்டாவது செய்தியாக கொடுத்து, கவர்னர் அவர்களாக கேரளாவிலிருந்து பொறுப்பு கவர்னராக தமிழ்நாட்டுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற கவர்னர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நிலை உணர்ந்து செயல்பட வேண்டுமே தவிர
அவர் மத்திய அரசின் ஏஜெண்டாக இருப்பாரே, ஆனால் அப்படிதான் செயல்படுவேன் என்று சொன்னால் கவர்னர் பதவியை ராஜினாமா செய்து இன்றே தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற ஒரு தேர்தலில் ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற்று வரட்டும், எங்களுக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. விடுதலை சிறுத்தைகள் இதை இரண்டாவதாக பதிவு செய்கிறது என்பதோடு மாத்திரமல்ல, மூன்றாவதாக இன்று அநேகமாக இன்று மாலைக்குள் தேர்தல் தேதி தமிழ்நாடு உள்பட 4 மாநிலங்களுக்கும் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லுகின்றார்கள். இன்றோ நாளையோ தேர்தல் தேதி அறிவிப்பதற்கான சூழ்நிலை இருக்கிறது. தேர்தல் கமிஷனுக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு ஒரு செய்தி பல முறை சொன்ன தகவல் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மீண்டும் குறிப்பிடுகின்றேன். தேர்தலை ஒரே கட்டத்தில் நடத்துங்கள். ஒரே கட்டத்தில் நடத்துவது பெரிதல்ல. மாதக்கணக்கில் வாரக்கணக்கில் வாக்குகளை எண்ணுவதை தாமதம் செய்வீர்களானால் தாமதிக்கின்ற நீதி அநீதிக்கு சமம் என்பது உலக வரலாறு. அதை தேர்தல் கமிஷன் பல ஆண்டுகளாக செய்து வருகிறது. இன்னும் சொல்ல போனால் சேஷன் அவர்கள் கொண்டு வந்தது தேர்தலை தேர்தலாக சந்திக்க வேண்டும் என்பதற்காக. சேஷன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் உறுதியோடு சில முடிவுகளை எடுத்தார், அதன்படி செயல்பட்டார். ஆனால் அதே வழியில் செயல்படுவதாக சொல்லி இன்றைக்கு ஆளுகின்ற கட்சிகளுக்கு ஜால்ரா அடிப்பதற்காகவும் ஆளுகின்ற கட்சிகளுக்கு சங்கூதிகளாகவும் தேர்தல் கமிஷன் இருக்கக்கூடாது. நடுநிலையோடு நேர்மை திராணியோடு தேர்தல் கமிஷன் செயல்பட வேண்டும். அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பு தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெற வேண்டும். வெற்றி தோல்விகளை பங்கிட்டுக் கொள்வது அரசியல் கட்சியினுடைய பங்கீடு, அவர்களுடைய முடிவு, அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய கட்சியின் வளர்ச்சி மாத்திரமல்ல, நாட்டு மக்களின் தமிழக மக்களின் வளர்ச்சிக்கு யார் உறுதுணையாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அதில் நீங்கள் உள்நுழைய வேண்டிய அவசியம் அல்ல. நீங்கள் தேர்தல் கமிஷன் வேலையை மாத்திரம் பாருங்கள். அதோடு மட்டுமல்ல, பணம் வரவு செலவு செய்வதற்காக தொழில் நிமித்தமாக கொண்டு செல்லக்கூடிய பணங்கள் எல்லாம் நீங்கள் சூறையாடுவது என்பது மிகுந்த வருத்தத்தை மக்கள் மத்தியில் தந்து கொண்டிருக்கிறது. யார் உண்மையிலேயே வாக்குக்கு பணம் கொடுக்கிறார்கள், அதிகபட்சமான செலவுகளை செய்கிறார்களோ அவர்களை கண்டுபிடிப்பதற்கு அரசுக்கு ஒன்றும் பெரிய காரியம் அல்ல, மிக எளிதான காரியம்தான். அதை விடுத்து இருக்கின்ற வியாபாரிகளை, இருக்கின்ற தொழிலாளர்களை, இருக்கின்ற தொழில் அதிபர்களின் வேட்டியில் நீங்கள் கை வைக்கிறீர்கள். இதையும் நீங்கள் பரிசீலனை செய்து அதற்கான முடிவினை மக்கள் தன் பணியினை, அவருடைய தொழிலை, அவருடைய வியாபாரத்தை, அவருடைய பிழைப்பை ஒழுங்காக நடத்துவதற்கு உறுதுணையாக தேர்தல் கமிஷன் இருக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் குறிப்பிடுகின்றேன். இது மூன்றாவது செய்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக. நான்காவதாக மிக முக்கியமான ஒரு தகவல், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்குமா, கம்யூனிஸ்டுகள் இருக்குமா, வாழ்வுரிமை கட்சி இருக்குமா?